நான் உங்க பொண்டாட்டி தானே? நீங்க தானே போன வருஷம் வந்தீங்க. நான் மாசம் மாசம் 50,000 ரூபாய் கொடுத்துடுறேன். திமுக காரங்க முன்னாடிலாம் என்னைய வந்து மானத்தை வாங்காத அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் இதெல்லாம் பேசியிருக்கார். பெரியார் இப்படிலாம் பேசியிருக்கார். பெரியார் இதையெல்லாம் மக்களுக்கு செஞ்சிருக்கார் அப்படின்னு நல்ல அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்திருந்தா யாராவது வந்து மேடை ஏறி போய் சீமானுக்கு வந்து பதில் சொன்னோமா? சீமான் சொல்லுவாங்க. சீமான் தமிழ்நாட்டுல எல்லாரும் நல்ல அப்பனும் ஆத்தாளுக்கும் தான் பிறந்திருக்காங்க. எல்லாருக்கும் என்ன சந்தேகம் தெரியுமா? நீங்க நல்ல அப்பனும் ஆத்தாளுக்கும் பிறந்துக்கிறீங்களான்றதுதான் எல்லாருக்குமே ரொம்ப சந்தேகமா இருக்கு. ஏன் தெரியுமா? பெரியார் யாருன்னே உங்களுக்கு தெரியாதா? அப்படியா? சரி சரி, அவர் யாரு, தமிழ்நாட்டுக்கு அவர் என்னெல்லாம் பண்ணாரு அப்படின்னு பெரியாரிஸ்டுங்க வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. சரியா? அப்புறம் திராவிட மாடல்ன்றது வந்து திருட்டு மாடலா? சரி, இப்ப நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் சீமான். நானும் நீங்க கேட்ட மாதிரியே கேட்கறேன். சரியா? நீங்களும் நல்ல அப்பனும் ஆத்தாளுக்கும் பிறந்திருந்தீங்கன்னா இப்ப பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்களே ஈரோட்ல இருந்து அந்த மைக்கை பிடிச்சிக்கிட்டு, அந்த மைக்ல எனக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்க சீமான். நான் உங்க பொண்டாட்டி தானே? நீங்க தானே போன வருஷம் வந்தீங்க. நான் மாசம் மாசம் 50,000 ரூபாய் கொடுத்துடுறேன். திமுக காரங்க முன்னாடிலாம் என்னைய வந்து மானத்தை வாங்காத அப்படின்னு சொல்லிட்டு மார்ச்ல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் நீங்க தானே என்னோட வங்கியில் 50,000 ரூபாய்லாம் போட்டீங்க. அப்புறம் நீங்க பண்ண டார்ச்சரை தாங்க முடியாம தானே நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா ஆமா அவ என் பொண்டாட்டி தான், நான் பண்ண டார்ச்சர் தாங்க முடியாம தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்படின்னு சொல்லாம உங்க பொண்டாட்டியான என்னையவே இப்போ திமுக கூட கோர்த்து விட்டு மேடையா போய் வந்து திமுக காரன் வந்து அவளை கூட்டிட்டு வந்திருக்கான் அப்படின்னு ஒரு கேவல பிடிச்ச ஒரு வேலையை பண்ணீங்களே. நீங்க நல்ல அப்பனும் ஆத்தாளுக்கும் பிறந்திருக்கிறீங்களா? அப்புறம் என்ன சொன்னீங்க? கண்டிப்பா நான் ஒரு நாள் ஜெயிப்பேன், அப்போ உங்களெல்லாம் உண்டில்ல நாக்குவேனா? அப்படியா சீமான்? கிடையவே கிடையாது. இந்த ஜென்மத்தில் நீங்க ஜெயிக்க மாட்டீங்க. என்னோட சாபம் உங்களை ஜெயிக்கவே விடாது. இப்ப கூட நினைச்சிட்டு இருக்கீங்களா தொண்டை வத்த கத்த கத்த நம்ம வந்து ஜெயிச்சிருவோம் அப்படின்னுட்டு? ஒன்றும் கிடையாது. அன்னைக்கு சந்தோஷ் சொன்னார் பார்த்தீங்களா, ஸ்கைப்ல சேரநாதன் பேசும்போது விஜயலட்சுமி பக்கத்துல இருந்தாங்கன்னு. அன்னைக்கே வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு நீங்க நல்ல அப்பனும் ஆத்தாளுக்கும் பிறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால மீடியா தயவு செஞ்சு இதை கொஞ்சம் டெலிகாஸ்ட் பண்ணுங்க. சீமான் உறுதியா இதை கொஞ்சம் பார்க்கணும்.